Feel the waves cut through me, hypnotized by the sounds of ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் பியூட்டி பீட்ஸ். இன்னைக்கான வீடியோவில் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மேக்கப் டியூட்டோரியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் ஓனம் மேக்கப் லுக் வீடியோ வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஓனம் சேரில் இருக்கக்கூடிய அந்த மேக்கப் லுக் வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுதான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேக்கப் லுக் தான் உங்களுக்கு வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் கூட இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் வீட்டில் இருந்துகிட்டே செம்மையாக earn பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல போய் மீஷோ ரீசெல்லிங் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் மீஷோ பற்றி டீட்டெயில் வீடியோ வேணும் தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே ஐ கார்ட்ஸில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி டீட்டெயில்டு மீஷோ வீடியோ போய் பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய காலேஜஸில் வந்து ஓனம் வந்துச்சுன்னா ஓனம் சரி கட்டிட்டு சொல்கிறது நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ என் காலேஜ்லேயும் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் காலேஜில் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மேக்கப் லுக்கு தாராளமாக ட்ரை பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மேக்கப் லுக்கு வந்து அவங்களும் ட்ரை பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த மேக்கப் லுக்கு தான் உங்களுக்கு வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் காமிக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் என்னோட ஃபேஸை வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து டோனிங் ஸ்டெப்பை மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் வந்து நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிடர்ம் மாய்ஸ்சரைசிங் லோஷன். ஸோ இதுதான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் ஸ்மெல்லு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது கரெக்டாக எனக்கு வந்து ஒரு 10-15 நாள் இது புதுசாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஒரு 10-15 நாள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இது எல்லா ஸ்கினுக்குமே செட் ஆகும். அண்ட் இதில் வந்து ஸ்பெஷல் வைட்டமின் இருக்குது. அதனால் ரொம்ப சூப்பராக வந்து நம்ம ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சுக்கோம். அண்ட் இதை வந்து நம்ம மேக்கப்புக்கு முன்னாடி போகிறதுனால மேக்கப் ரொம்ப லாங் லாஸ்டிக்காகவும் இருக்குது. பிகாஸ் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நார்மலாக ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் பண்ணுவீங்களா, அப்போ கூட நீங்கள் இந்த மாய்ஸ்சரைசர் டெய்லியும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன். இது ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியா ரெண்டுத்துக்கும் சேர்த்து நான் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ண போகிறேன். ஸோ மாய்ஸ்சரைசிங் ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு மேக்கப்புக்கும் சரி நார்மல் ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கும் சரி. ஏன்னா மாய்ஸ்சரைஸ் பண்ணனா ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிடும். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப மாய்ஸ்சரைஸாக இருக்குது. ஸோ இது காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்படியே பிச்சு பிச்சுன்னு ஒட்டாது, க்ரீஸியாகவே இருக்காது, ஸ்கின்னுக்குள்ளே ரொம்ப சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடும். எனக்கு அதுதான் இதுக்கிட்ட ரொம்ப பிடிச்சது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ப்ரைமர் அப்ளை பண்ண போகிறேன். ப்ரைமருக்கு நான் வந்து ப்ளூ ஹெவனோட ப்ரைமர் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின். ஸோ இந்த ப்ரைமர் வந்து ஆயிலி ஸ்கினுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை நான் வந்து எடுத்துக்கிறேன். ப்ரைமர் வந்து கம்பல்சரியாக போடணும். முக்கியமாக போர் ஸ்கின்லாம் நீங்கள் நிறைய போடணும். ப்ரைமர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஃபவுண்டேஷனுக்கு நம்ம வந்து மூவ் பண்ண போகிறோம். ஃபவுண்டேஷனுக்கு வந்து நான் மேப்ளினோட ஃபிட் மீ மேட் போர்லெஸ் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். 128 வார்ம் நியூட் அப்படிங்கிற ஷேட் தான் என்னோடது. ஸோ அதுதான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை கரெக்டாக என்னோடய ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியாவில் வந்து டாட்டாக நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஈரமான ஸ்பஞ்ச் எடுத்திருக்கேன். ஸோ ஃபுல் நெக் அண்ட் எப்போவுமே வந்து நெக் ஏரியா அண்ட் ஃபேஸ் ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்டாக கவராக இருக்கணும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு ஈரமான ஸ்பஞ்சு எடுத்துகிட்டு நான் வந்து அதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ஸ்கின்னுக்குள்ளே. ஸோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து பிளெண்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சீலர். இது வந்து ஒரு ஆப்ஷனலான ஒரு ஸ்டெப் தான். நான் வந்து மேப்ளினோட ஃபிட் மீ கன்சீலரில் வந்து 25 மீடியம் அப்படிங்கிற என்னோடய ஷேட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து எந்த இடத்துல எனக்கு ஸ்கார் இருக்கோ 2-3 இடத்துல மட்டும்தான் எனக்கு ஆக்னி ஸ்கார்ஸ் இருக்குது. அதை மட்டும் நான் வந்து ஹைட் பண்ணுற வகையில் நான் வந்து இதை அப்ளை பண்ணியிருக்கேன், அதுவும் டேபிங் மோஷனில். நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீலர் செட் பண்ணுறதுக்கு நான் வந்து காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். நான் என்ன காம்பேக்ட் பவுடர் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபிளினோட ஒயிட் சூப்பர் ஃப்ரெஷ் காம்பேக்ட் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். என்னோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ல் அப்படின்றது போட்டிருக்கு. ஸோ இதை நான் எடுத்துக்கிறேன். அண்ட் வந்து காம்பேக்ட் பவுடர் நான் வந்து எப்பவுமே இதில் அப்ளை பண்ண மாட்டேது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து இதுக்குன்னு ப்ரஷ் வச்சுருக்கேன். ஸோ இதில் தான் நான் வந்து காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நார்மல் ப்ரஷ் எடுத்துகிட்டு காம்பேக்ட் பவுடர் எங்கெல்லாம் வேணுமோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம வந்து ஹைலைட்டர் அப்ளை பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து ஹைலைட்டரை வச்சு மேக்கப் லுக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் சிவானா கலர்ஸோட ப்ரோ ஹெச்டி ப்ளஷ் ஹைலைட்டர் அண்ட் கான்டர் பலெட் எடுத்திருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்குது. அண்ட் என்னோடய ஷேட் வந்து 2. ஸோ ஷேட் நம்பர் 2 நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கு. எல்லாத்தோட லிங்க்குமே உங்களுக்கு எப்படி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் கவலைப்படாமல் வாங்கிக்கலாம். இதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஷேட் இருக்குல்ல இதை வந்து நான் ஹைலைட்டராக யூஸ் பண்ண போகிறேன். ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு இப்படி இதை எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க. சீக் போன்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் இன்ஸ்டண்ட்டாகவே அந்த இடத்துல ஒரு க்ளோ தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா க்ளோ, அந்த மாதிரி தான் இருக்கும்.
அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த இடத்துல மூக்கோட இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெத்தியில் வேணும்னா அப்ளை பண்ணிக்கலாம். வேணும்னா அப்ளை பண்ணிக்கோங்க நெத்தியில். உங்களுக்கு ரொம்ப நெத்தி பெருசாக இருக்குன்னா அப்ளை பண்ண வேண்டாம். அதோட இந்த இடத்துல அப்புறம் சின்னில். ஸோ இப்போ நம்ம வந்து பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக எவ்வளோ க்ளோயிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துலலாம் நெத்திலே அதே மாதிரி இருக்கும். அண்ட் இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ க்ளோயிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் மெயினாக நம்ம வந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ முதல்ல யூஸ் பண்ணியிருக்கோம்ல அதை வச்சு இப்படி பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஹைலைட்டர் வந்து நல்லா ஸ்கின்குள்ளே போயிடும். ஸோ அவ்வளோதான், நம்ம ஹைலைட்டரையும் வந்து நல்லா ஸ்கின்னுக்குள்ளே அப்சர்வ் ஆகிற மாதிரி பண்ணியாச்சு. ஸோ மீன்வேல் என்னோட லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது. அண்ட் நம்ம வந்து இன்றைக்கி வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் போட போகிறதுனால லிப்பை வந்து மீன்வேலில் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து வேஸ்லினோட ஆலோவேரா ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் வந்து லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். இது அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஐ மேக்கப்புக்கு வந்து மூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஐப்ரோஸை ஃபஸ்ட் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். எனக்கு லைட்டாக இந்த இடத்துல கேப் இருக்குது. ஸோ அது மட்டும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து நான் வந்து சிவானா கலர்ஸோட மேக்கப் ஸ்டுடியோ ப்ரோ ஐஷேடோ பேலட்டில் ஷேட் நம்பர் 1 வந்து இந்த இடத்துல இந்த கலர் இருக்குல்ல இதை வந்து நான் யூஸ் பண்ண போகிறோம். டார்க் ப்ரௌன் கலராக இருக்கும், லைட்டாக ஷிம்மர் இருக்கும், பட் அது எனக்கு பெருசாக மீன் ஆகலை. ஸோ அதுதான் நான் வந்து இப்போ ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ண போகிறேன். எனக்கு ஐப்ரோஸ் ஆல்ரெடி பிளாக்காக தான் இருக்கும். ஸோ நான் ரொம்பலாம் பெருசாக ஷேப் பண்ணல, கேப் இருக்கிற இடத்த மட்டும் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ ஐப்ரோஸ் முடிஞ்சிச்சு, நம்ம வந்து ஐஷேடோக்கு வந்து மூவ் பண்ண போகிறோம். ஐஷேடோக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த பேலட் எடுத்திருக்கேன். இது வந்து மார்ஸோட 36 கலர் பேலட் ஐஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அண்ட் இதுக்கு ஷேட்லாம் பெருசாக இல்லை போல இருக்குது. ஸோ இதுதான் இருக்குது. இதில் வந்து 36 கலர் நம்மளுக்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன அப்ளை பண்ண போகிறேன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா லிட்டில் பிட் காப்பர் ஷேடில் இருக்குது. இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கையில் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு என்னோட ஐலிட்ஸ் மேலே இப்படி வைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபிங்கர்ஸ் வச்சே பிளெண்ட் பண்ணிப்போம். ஸோ ரெண்டு பக்கமும் நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து அடுத்தது வந்து ஒரு கோல்டன் ஷேட் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இடத்துல ஒரு கோல்டன் ஷேட் இருக்குது, இதுதான் நான் வந்து எடுக்க போகிறேன். அதை எடுத்துகிட்டு என்னோடய சென்டர் ஆஃப் த ஐலிட்ஸில் வந்து கையிலே எடுத்துகிட்டு பாருங்கள், சென்டர் ஆஃப் த ஐலிட்ஸில் வந்து கையிலே எடுத்துகிட்டு இப்படி வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதை எடுத்துகிட்டு டோட்டலாக எல்லாத்தையும் சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஐஷேடோ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கோல்டன் அண்ட் காப்பர் ஷேடில் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து லுக் இப்படி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஐலைனர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து லாக்மியோட இன்ஸ்டா லைனர் எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் திக்காக தான் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஐலைனர் இன்னைக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐலைனர் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம காஜல் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ காஜலுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து லாக்மியோட ஐகானிக் காஜல் எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காஜல். ஸோ நான் இதுதான் எடுத்திருக்கேன் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த காஜல் ஐலைனர் அப்ளை பண்ணிட்டோம். ஐஸ் எவ்வளோ போல்டாக இருக்குன்னு பாருங்கள் இப்போவே. ஸோ முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து மஸ்கராக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி ஐலேஷஸை வந்து நல்லா கேர்ள் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த ஐலேஷ் நார்மலான ஒரு ஐலேஷ் கலர் தான் எடுத்திருக்கேன். இந்த மஸ்காராக்கு மூவ் பண்ண போகிறோம். ஸோ மஸ்காராக்கு வந்து நான் இது தான் எடுத்திருக்கேன். இது வந்து ப்ளூ ஹெவனோட வாக் ஃப்ரீ மஸ்காரா. ரொம்ப பிடிச்ச மஸ்காரா. என்னோட எல்லா வீடியோஸ்லையுமே நான் யூஸ் பண்ணுற ஒரே மஸ்காரா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஸோ இது நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐலைனர், காஜல், மஸ்கரா மூணுமே அப்ளை பண்ணிவிட்டோம். ஐஷேடோவும் அப்ளை பண்ணி இப்போ வந்து ஐ மேக்கப்புக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபேஸ் மேக்கப்பும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ கடைசி நம்ம லிப்பாம் போட்டோம்ல, ஆனால் லிப்ஸ்டிக் போடல. ஸோ இப்போ நம்ம வந்து லிப்ஸ்டிக் போட போகிறோம். அதுக்கு வந்து நான் லாக்மியோட 95 வெயிட்லெஸ் மேட்டும் ஸ்லிப் அண்ட் சீக் கலர் எடுத்திருக்கேன். ஸோ என்னோடய ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் ப்ளஷ் அப்படிங்கிற ஷேட் எடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஷேட். அண்ட் இந்த இப்போ கேரளா சைடுக்கு வந்து ரொம்ப டார்க் லிப்ஸ்டிக் போட்டால் அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் இந்திய லிப்ஸ்டிக் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி 2-3 வீடியோஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஷேட் பிங்க்கு, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த ஷேட் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதுதான் நான் வந்து ப்ளஷ்ஷாக உங்களுக்கு வந்து லைட்டாக சீக்ஸ்லையும் உங்களுக்கு வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.
இப்போ நான் வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷேட், எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இந்த லிப்ஸ்டிக் ரொம்ப அதிகமாக எடுக்கக்கூடாது, இது சீக்ஸ்லேயும் அப்ளை பண்ணலாம். ப்ளஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த வீடியோவில். ஸோ ரொம்ப லைட்டாக சீக்ஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இப்படி பண்ணிட்டு தான் அப்ளை பண்ணுவேன், அதனால இப்படி பண்ணி காமிக்கிறேன். இப்போ அவ்வளோதான். இது வந்து ஒரு ப்ளஷ் மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நெத்திக்கு வந்து நான் பெருசாக அந்த கோபுர போட்டு அந்த மாதிரிலாம் இது வைக்க போகிறல, ஜஸ்ட் ஐலைனரில் எப்பவும் போல் ஒரு டாட் வச்சு அதுக்கு மேலே சந்தனம் வைக்க போகிறேன், அவ்வளோதான். ஸோ அகெயின் வந்து லாக்மியோட ஐலைனர் வச்சு ஒரு பொட்டு மாதிரி வைக்க போகிறேன். இப்போ இதுக்கு மேலே வந்து லைட்டாக சந்தனம் மாதிரி வைக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான், நான் வந்து சந்தனமும் அப்ளை பண்ணிவிட்டேன். ஸோ அவ்வளோதான், இந்த மேக்கப் லுக் முடிஞ்சிருச்சு. இப்போ ஜஸ்ட்டு நான் வந்து கழுத்தில் ஏதாச்சும் செயின் இயரிங்ஸ்லாம் போட்டு வந்து ஹேர் ஸ்டைலை மாற்றிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். எப்போ ஆக்சசரிஸோட, அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஸ்டைல் வந்து லைட்டாக ரொம்ப பெரிய ஹேர் ஸ்டைல் ஆகிடும், லைட்டாக பின்னாடி மட்டும் கிளிப் குத்திருக்கேன், வேறு எதுவும் பெருசாக பண்ணல. அண்ட் பேங்கிள்ஸ், இது வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து என்னோட பிரைடல் மேக்கப் லுக் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து இது மேட்சாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் இதை போட்டிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த மேக்கப் லுக் வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் இந்த மேக்கப் லுக் வீடியோ வந்து உங்கள் காலேஜில் ஏதாச்சும் இந்த மாதிரி ஓணம் சரி கட்ட சொன்னால் கண்டிப்பாக இந்த மேக்கப் லுக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அண்ட் நான் வந்து நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மேக்கப் லுக் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். ஸோ மேக்கப் கம்ப்ளீட் பண்ணி ஃபுல்லாக நம்ம நின்று பார்க்கும்போது நம்மளோட லுக் வந்து இப்படி தான் இருக்குது. அதே போல் இந்த saree வந்து ஒரு பிளெயின் கேரளா saree, காட்டன் கேரளா saree, இன்க்ளூடிங் அந்த ஆக்சசரிஸ். saree அண்ட் ஆக்சசரிஸ் ரெண்டுமே வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் பிருந்தாவன் கலெக்ஷன்ஸ்லேருந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். அதே மாதிரி ப்ளவுஸ் வந்து வெளியே மெட்டீரியல் எடுத்தேன், சில்க் காட்டன் மெரூன் மெட்டீரியல் வந்து வெளியே எடுத்து நான் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு டெய்லர் ஷாப்பில் வந்து ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு வந்து நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் ஃபுல்லுக்கு உங்களுக்கு வந்து எல்லா பிக்கும் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே ஒரு லைக் பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உங்களுக்கு ஒரு குட்டி பெல் இருக்குது, அது கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கிட்டிங்கன்னா என்னோட எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வந்து வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லலாம். அண்ட் நீங்கள் வந்து என்ன இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அப்படி இப்படின்ட்டு இருக்கிற மொத்த சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணலாம், கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அது எல்லாத்தோட லிங்க்குமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.